சீனியாரிட்டி ஆசிரியர்கள், டெட் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் மற்றும் சீனியாரிட்டியில் அப்பாயின்மெண்ட் அடித்து நின்று போனவர்கள், இவர்களுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் என்று வருமோ? டிஆர்பி ஒரு நல்ல முடிவு எடுக்கும் என்று நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். அவசியம் பாருங்கள். என்னதான் இருந்தாலும் அது எப்படி மூத்த பிள்ளைக்கு நம்ம கல்யாணம் பண்ணிவிட்டு அடுத்தவங்களுக்கு பண்ணுறோமோ அந்த மாதிரி தான். இருந்தாலும் இப்போ இருக்கிற பிள்ளைங்கள்லாம் இதெல்லாம் நம்பாமல் வேறு ஜாப்புக்கு போயிடுறாங்க. ஆனால் அன்னைக்கு அரசு டயட்டில் படித்தவங்களும் சரி, பிஎட் படித்தவங்களும் சரி, நமக்கு எப்படியும் வேலை வரும் அப்படின்ற ஒரு சீனியாரிட்டியில் கிடச்சிரும் அதை எதிர்பார்த்து ஏமாந்து போனவங்க இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி காலங்களும் அதுக்கேற்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு. ஆசிரியர்களை போடாதது அரசு தான் காரணம். டிஆர்பி ஆஃபீஸும் ஒரு முயற்சி எடுத்து அதில் உள்ள ஆஃபீஸர்ஸும் கொஞ்சம் கன்சல்ட் பண்ணி போட்டிருக்கலாம். ஆனால் அதை செய்யாமல் இடம் இல்லை, பணம் இல்லை அப்படி சொல்லி எங்கள் வயசு உள்ளவங்க எல்லாமே ஒரு 50 above உள்ளவங்க எல்லாருக்குமே வேலைக்கு போயிட்டாங்க. சில கேஸ்டெல்லாம் போயிட்டாங்க. ஆனால் பிசியில் நகரவே இல்லை. பொதுவாக எல்லாருக்குமே போட்டு தான் ஆகணும். அந்த ஏஜ் உள்ளவங்களை கவர் பண்ணி தான் ஆகணும். அது அரசாங்கத்துக்கு எப்படி தெரியாமல் போகும்? எல்லா வேலையும் பார்க்குறாங்க. ஆனால் டீச்சர்ஸை மட்டும் எதை பற்றியுமே கேர் பண்ணி எடுக்க மாட்டேன்றாங்க. அதில் எங்கேருந்து விட்டு போனது, எந்த நாள்லேருந்து விட்டு போனது அதை பார்த்து அதை கரெக்ட் பண்ணி அதை தொகுத்து கொடுக்கறதுக்கு ஆஃபீஸர்ஸ் இல்லையா? இவங்கெல்லாம் இனிமேல் என்ன வேலைக்கு போகிறாங்க? ஆனால் அரசு வேலையை பார்க்கணுன்ற ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறவங்க எல்லாமே எஜுகேட்டட் ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ப்ரைவேட் ஸ்கூல்லையே அவங்க காலம் முடிஞ்சிருச்சு. ஆனால் எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. அப்படிலாம் ரொம்ப சிரமப்பட்டு இருக்கிறோம். அதுவும் இந்த கொரோனாக்கு அப்புறம் ரொம்ப சிரமப்பட்டுட்டோம். டீச்சர்ஸ் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவசியம் இந்த அரசாங்கமும் சரி, இந்த குமரகுருபரர் ஐயாவும் சரி, இந்த டிஆர்பிக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறவங்க எல்லாருமே கலந்து பேசி ஒரு நல்ல முடிவாக எடுத்து டீச்சர்ஸ்க்கு ஃபேவரபிள்னால் என்ன, அந்த சீனியாரிட்டி முறையும் வரணும், அதில் தேர்ச்சி பெற்றவங்களும் வரணும், ஏற்கனவே நின்று போனவங்க வேலைக்காக காத்திருந்து நின்று போனவங்களையும் நேம் லிஸ்ட் அடித்து நின்று போனவங்கள தயவு செஞ்சு ஒரு வாய்ப்பு கொடுங்க. அவங்கள கொஞ்ச நாள் தான் வேலை பார்ப்பாங்க. மிஞ்சி போனால் 5 வருஷம் 6 வருஷம்தான். ஆனால் அவசியம் அந்த முறையை நீங்கள் பயன்படுத்தி போட்டிங்கன்னா நிறைய ஃபேமிலியில் எவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது. அது என்னன்னு சொல்ல முடியாமல் அந்த வேலை கிடைக்காதனால ஒரு குடும்பத்தோட டோட்டலாகவே எல்லா நிகழ்ச்சிகளுமே மாறிடுச்சு. பிள்ளைங்களோட படிப்பும் மாறிடுச்சு. வருமானம் இல்லாமல் பிள்ளைங்களோட மதிப்பும் போயிடுச்சு. அடுத்தடுத்து வர ஜெனரேஷனும் அந்த மாதிரி கொண்டு போக முடியல. ஒரு வீட்டில் ஒருத்தருக்காவது ஒரு அரசு வேலை இருந்துச்சுன்னா எப்படியாவது அவங்க பேலன்ஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் வந்துடும் நம்பிக்கையை 2015 வரைக்குமே எதிர்பார்த்து திரும்ப அதுக்கப்புறம் காலகட்டங்கள் எல்லாமே மாறி ஆட்சிகள் மாறி எக்ஸாம் வேறு வச்சு இப்போ திரும்ப 2 எக்ஸாம் வச்சுருக்காங்க. இதிலெல்லாம் மீண்டு வெளியே டீச்சர்ஸ் இனிமேல் ஒரு வேலை பார்க்குறது, ஒரு மாணவர்களை உருவாக்குற தகுதி ஏற்கனவே இருந்தவங்களை விட இப்போ இருக்கிறவங்களுக்கு, புதுசாக வர்றவங்களுக்கு எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டா எல்லா நாலேஜும் இருந்துரும்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது. அதுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். டீச்சர்ஸ் ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸை கேட்டால் தான் தெரியும் பிள்ளைகளோட அணுகுமுறை எப்படி இருக்குது, அவங்களுக்கு எப்படி நடத்துவாங்க, எப்படி அவங்களுக்கு எல்லாமே அந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் அரசாங்கம் நல்ல டீச்சர்ஸ்லாம் இருக்காங்க. எக்ஸாம் எழுதாத உள்ளே போனவங்க நல்ல டீச்சர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி இந்த ஒரு தேர்வுன்றதை வச்சு எல்லாரையும் தட்டி கழித்து ஏதோ பணம் உள்ளவங்க வேறு வழியில் போயிட்டுருக்காங்க. என்ன நடக்குதுன்றது சரியான முறையில் எங்களால் யூகிக்க முடியல. ஆனால் அரசாங்கமும் ஆஃபீஸர்ஸும் டிஆர்பி ஆஃபீஸும் ஒரு நல்ல முடிவெடுத்து எங்களுக்கு நல்ல ஒரு சொல்யூஷனை கொடுப்பீங்கன்னு எதிர்பார்த்து நம்பிக்கையோடு காத்திருக்கோம். எங்கள் நம்பிக்கையை கெடுத்துடாமல் அவசியம் எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க. இந்த இடைநிலை ஆசிரியருக்கு தேர்வே இல்லாமல் ஏதாவது செய்யலாம்.
ஒரு 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எடுக்கிறவங்களுக்கு என்ன 8th வரைக்கும் இருந்ததை 5th ஆக்கிட்டாங்க. ஆனால் அந்த 5th வரைக்கும் உள்ளவங்களுக்கு 2 வருஷம், அதில் 2 வருஷம் காலேஜு எல்லாம் படித்து வரவங்களுக்கு அப்புறம் ட்ரைனிங் வேறு நல்லா அனுப்புகிறாங்க கவர்மெண்ட் டயட்டில். அப்படிலாம் இருந்து அவங்க வந்து சோட போனவங்களாம் இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக கொஞ்சம் கவனிங்க சார். இதை ஒரு நல்ல தமிழ்நாட்டில் தான் இந்த மாதிரி ரொம்ப டீச்சர்ஸ் கஷ்டப்படுறாங்க. சம்பளத்தை ஒரு நார்மல் சம்பளமாவது போட்டு கண்டிப்பாக எல்லாருக்கும் வேலை கொடுங்க. கண்டிப்பாக எல்லாருமே ஏற்றுக்குவாங்க. யாரும் வந்து வரமாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டோம். குமரகுருபர ஐயா கண்டிப்பாக இதை வந்து எல்லாருக்கும் ஒரு மீட்டிங் போட்டு அது என்ன எது செய்யலான்னு சொல்லி பார்த்து கொஞ்சம் எல்லாருக்கும் நல்லது பண்ணுங்கள். எல்லா டீச்சர்ஸுமே கவர் ஆகிற மாதிரி பண்ணுங்கள். தேங்க்யூ சார்.